அதுக்குள்ள ரோடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ மரமாக இங்கே வாங்கலாம் கூப்பிட்டு வரல இந்த வய ஃபுல்லாமே உங்களுக்கு தண்ணி போகும் இருக்கு நம்ம தான் அண்ணன் வந்து அங்கே இருக்க நாங்கள் தான் இங்கே இருக்கோம் ஒன்றும் இல்லை இந்த குழியில் இந்த வீட்டுக்காரு சாக்கடையில் இன்னும் போட்டால் முடிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கு எதாச்சும் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அவ்வளோ அவஸ்தப்பட்டு போனாங்க ஒரு மழை பெஞ்சுன்னா இந்த ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஒரு நிமிஷங்க எங்கள் வீட்டில் ஒரு கொட்டாம்சத்தில் தண்ணி இருந்தால் பயன் போட்டுங்க நகராட்சியில் இந்த ஃபுல்லாக இது ஃபுல்லாக தண்ணி நிற்குது ஒரு பயன் கூட போட மாட்டீங்க இது வயல் தான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நூற்றி அதில் தான் போகுது வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி தான் வர்றாங்க. ஆய்வுக்கு வந்த மாநகராட்சி மேயரை வழிமறிச்சு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் நம்ம வார்டு நம்ம மேயர் திட்டத்துக்கு ஆய்வு செய்ய வந்த மேயருக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. கொட்டாங்குச்சியில தண்ணீர் இருந்தா அபராதம் போடுறீங்க, நிரம்பி வழியக்கூடிய சாக்கடைக்கு யாருக்கு அபராதம் போடுவீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை ஆட்டோ ஓட்டுநர் முன் வச்சிருந்திருக்காரு. தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் அவர்கள் நம்ம வார்டு நம்ம மேயர் திட்டத்தை அறிமுகம் செஞ்சு வச்சு வார்டு வார்டா போய் மக்கள் கிட்ட குறைய கேட்டறிஞ்சிட்டு வராரு. இந்த நிலையில தான் மறுபடியும் இவரு மக்களை சந்திக்கிறதுக்காக மாநகராட்சி வார்டு பகுதிகளுக்கு போயிருந்திருக்காரு. தஞ்சை 2வது வார்டு பூக்குளம் பகுதியில ஆய்வு செய்யறதுக்காக மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் அவர்கள் மற்றும் ஆணையர் உட்பட அதிகாரிகள் வாகனத்துல இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் தன்னுடைய ஆட்டோவை இவங்களுடைய காருக்கு முன்னாடி நிப்பாட்டி அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருந்திருக்காரு. ஆட்டோ ஓட்டுநர் தங்கதுரை அப்படின்றவரு இந்த குழியில இந்த வீட்டுக்காரு சாக்கடையில் இன்னும் போட்டா முடிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கு எதாச்சும் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ மாநகராட்சி மேயர் எவ்வளவோ அவரை சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சும் அவரு சமாதானம் அடங்காம அடுத்தடுத்து கேள்விகளை முன் வச்சிருந்திருக்காரு. மழை காலங்கள்ல கொட்டாங்குச்சியில தண்ணீர் இருந்தாலே அபராதம் விதிக்கிறீங்க, ஆனா கழிவு நீர் சாலையில தேங்கி இருக்குது, இதுக்கு யாருக்கு அபராதம் விதிப்பீங்க அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகளை அவரு ஆவேசமா கேட்க அங்க பரபரப்பு சூழல் நிலவிருந்திருக்கு. ஒரு வழியா இப்படி கேள்விகளை முன் வச்சு இறுதியில அவரு கிளம்பி போயிருந்திருக்காரு. மாநகராட்சி மேயர் கிட்ட இந்த மாதிரி ஆவேசமா ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் கேள்விகளை முன்வைக்கக்கூடிய வீடியோ இப்போ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது.